என்னடா சிவா வரேன்னா ஆளையே காணா. விஷயம் தெரியாதா மச்சான்? அவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துச்சுடா. இன்டர்வியூ போயிருக்கான்டா. ஓ, தமிழ்நாட்டுல ஒரு பகுதி அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. என்னாச்சு என்னாச்சு ஸ்வேதா? ஏய், பாத்துமா. என்னடா சாப்பிடறதுக்கு முன்னாடியே வாந்தி எடுத்தா? என்னாச்சுடா? என்னாச்சுமா? ஒன்னாகாது. ஓகே ஓகே. என்ன செல்லம் ஆச்சு உனக்கு? தெரியல. டேய் என்னடா ஆச்சு? தெரியலடா. என்னமாச்சு? வாந்தி வர மாதிரி இருந்தது. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? என்னாச்சுன்னு தெரியலடா. ஸ்வேதா டாக்டர்கிட்ட போலாமாமா? தேவையே இல்ல. எலுமிச்சம்பளத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா வாந்தி நின்றும் எங்க ஆயா அடிக்கடி சொல்லும். டேய் இவன் வேற ஆயா சொல்லிச்சு பாயா சொல்லிச்சுன்னு ஓல்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப எப்படி இருக்கு ஸ்வேதா? டேய் வாங்க வாங்க என்னடா வாங்க. கூத்தடிக்கிறீங்க? இல்லைங்க ஓல்டு மேன், ஸ்வேதா வாந்தி எடுத்தாங்க. இதுல எல்லாம் புடிச்சு வச்சிருக்கிறியா? இல்ல அங்க எடுத்துட்டாங்க. அப்ப அங்க போய் பிடிக்க வேண்டியதானே? போங்கடா போக்கத்து பசங்களா, இனிமே அவ அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. டேய் உனக்கெல்லாம் விவரம் பத்தாதுடா. அத சொன்னாலும் புரியாது. கரெக்டா சொன்னீங்க ஐயா. நான் விவரமான ஆளு. என்கிட்ட சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்வேதா முழுகாம இருக்காடா. அப்படியா? டேய் வாழ்த்துக்கள்ரா. தேங்க்ஸ். இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஏதாவது அலும்பு பண்ணுன அறுத்துடுவேன். மச்சான், நான் அப்பாக போறேன்டா. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஒரே பிரசவத்துல 2 பேத்துக்கோ, அப்பதான் தொல்லை இல்லாம இருக்கும். என் பையனுக்கு பிறந்த நாள். பையனோட பேர் ராசி சொல்லுங்க. பரணி நட்சத்திரம் சிம்ம ராசி. இதை தொட்டுக்கோங்க. பையன் பேர் சொல்றீங்களா? என் பையன் பேரு மகேஷ். பரணி நட்சத்திர சிம்மராசோ ஜாதஸ்ய பூர்வபலி நட்சத்திர சிம்மராசோ ஜாதஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய அபய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய இஷ்டகாமியார்த்த சித்தியார்த்தம் நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. கவலைப்படாதே, அம்பாள் ஒரு நாள் க்ஷேமமா இருப்பான் குழந்தையாண்ட. என்னடா மகேஷ், ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு வர? அந்த பங்களா ரொம்ப அழகா இருக்குல்ல டாடி. வண்டி நிறுத்து. இந்த பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா மகேஷ்? ஆமா டாடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிறந்தநாள் அன்னைக்கு கேட்டிருக்கேன், கண்டிப்பா வாங்கி தரேன். என்னங்க, நம்ம பேரப்பிள்ளைக்கு ஒரு போன் போடுங்க, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. டெலிபோன் ஆபீஸ் உன்னோடதா? யார் நீங்க? ஆதி கேசவன். என்ன விஷயமா வந்தீங்க? இந்த வீட்டை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இந்த வீட்டை எத்தனை கிரவுண்ட்ல கட்டியிருக்கீங்க? 3 கிரவுண்டு. மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எதுக்கு இப்ப கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், வேல்யூ மட்டும் சொல்லுங்க. 3 கோடி.
இவ்வளவுதானா? நான் ரொம்ப வேலையா இருக்குன்னு நினைச்சேன். 3 கோடி இல்ல 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 5 கோடி தரேன். இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? 5 கோடி ஒரே பேமெண்ட்ல கொடுக்குறேன். இதை பாருப்பா, இந்த வீட்டை விற்கணுங்கிற நிலைமை எங்களுக்கு இல்லை. உன்னை பொறுத்தளவுல இது வீடா இருக்கலாம், என்னை பொறுத்தளவுல கோயில். ஏன்னா என் பையன், என் பொண்ணு, என் பேரன், பேத்தி இவங்கெல்லாம் விளையாண்ட இடம். போன வருஷம் என் பேரனும் பேத்தி வந்தப்போ செவுத்துல வரைஞ்சதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய கனவுகளையும் நனவுகளையும் சுமந்துட்டு இருக்குதுப்பா இந்த வீடு. அதனால நான் விற்க மாட்டேன். இதை பாரு தம்பி, என் உசுரை விட பெருசா இந்த வீட்டை நினைக்கிறேன். நான் எப்படி இந்த வீட்டை தருவேன்? என்ன பெருசு விட்டா பேசிக்கிட்டே போற? இதோ பார், என் புள்ள ஆசைப்பட்டான். உன் புள்ள மாதிரி தான் என் புள்ளி. என் புள்ள ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்தே தீருவேன். பிறந்த நாள் அன்னைக்கு கேட்டிருக்கான். பிறந்த நாள் பரிசா இந்த வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 1 வாரம் டைம் தரேன். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. கோயில் அது இதுன்னு பேசுன நடக்கிறதே வேற. அடுத்த வாரம் இங்க வரேன். இந்த வீட்டை என் புள்ள பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். ஓகே? என்னங்க என்னங்க வீட்டை எழுதி கொடுன்னு மிரட்டிட்டு போறேன். அடுத்த வேலை பார்த்துட்டு போடி. அவன் சிவா, என்ன ஸ்வேதா இங்க நிக்கிற? பர்ச்சேஸ்க்கு வந்தோம். பர்ஸ வீட்ல மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு போனவரு ரொம்ப நேரமா ஆள காணோம். அவனுக்கு அறிவே இல்ல. உன் ஃப்ரெண்டு தானே, அவர் மட்டும் எப்படி இருப்பாரு? ரொம்ப புகழ்ற. வா டிராப் பண்றேன். வா. சிவா, எங்க அம்மா வரங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. முழுக்காம இருக்கிற எனக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணுமா? என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாதடி. நீ உருப்பட மாட்ட. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை ஆசீர்வாதம் வேற பண்ணணுமா? ஓடி, என் மூச்சிலே முடிக்காத. வாங்க. கவலைப்படாத, குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும். வா போலாம். களை எடுத்துட்டே இருக்காதீங்க. சீக்கிரமா வேலையை முடிங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாரி வருது, பூரா மாங்காயை ஏத்தி அனுப்பணும். 4 மணிக்குள்ளார போய் சேரணும். போட்டு வச்சிருக்கிற எருமை சாணி எல்லாம் உரமாகணும்னா ஒரே வழி 4 அடி அது குழி தோண்டியே ஆகணும். ஏய், 4 அடிக்கிறது 6 அடியா தோண்டி வைங்க. எதுக்கு? எதுக்கா? இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போடலன்னா உன்னை புதைக்கிறதுக்கு. என்ன புதைக்க போறியா? எப்பா, 4 பேர் நம்மளை தேடி வந்திருக்காங்க. ஒரு குழிங்கிறது 4 குழியா தோண்டு. ஐயா எதுக்குங்கய்யா? இவங்களை புதைக்கிறதுக்கு தான். என்னடா சொன்ன? ஏய், நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா நல்லா படுத்து தூங்குங்க. இந்த 4 பேர்த்தையும் நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? 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 மறுபடியும் உங்களை பார்க்க போறோம்னா இல்லையா? ஆரம்பிங்க. ஓடுங்கடா அவனை.
அசோக் 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 என்னாச்சு சிவா என்னாச்சு அசோக் அசோக் டேய் டேய் என்னடா ஆச்சு சிவா டேய் டேய் என்னடா ஆச்சு காப்பாத்த முயற்சி பண்ணாதடா. டேய் அப்பலாம் சொல்லாதடா நான் உழைக்க மாட்டேன். டேய் அப்பலாம் சொல்லாதடா என்ன நம்பி வந்தவ ஸ்வேதா, டேய் உனக்கு ஒண்ணு ஆகாதடா அவளை மட்டும் கண் கலங்காம பாத்துக்க. டேய் அசோக் உனக்கு ஒண்ணு ஆகாதடா அசோக் ஸ்வேதா அழாத. நீ அழுத உன் குழந்தையும் பாதிக்கும். அழாத. பிடிச்சிருனியா அழுகட்டும், அழுதாதான் மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறையும். கடவுளே, இதையெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. இவங்களையெல்லாம் நீ தண்டிக்கவே மாட்டியா? தண்டிக்கிறதுக்கு நீ இருந்தா தானே